ஓகேன்பா, என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜேசிபியில் ஒரு 10 நடம் மண் பிடிச்சி விட்றது தான் வீடியோ பார்க்க போகிறோம். கையே இங்கே தான் அங்கே கழட்டி போட்டோமா. டே மாப்பிள்ளை இதை வேற ஆட்டி விட்றா. இது ஒரு பெரிய தலைவலியாகுதுரா. செல்ஃப் மோட்டரில் லைட் அதுதான் பவருங்கிறது. அதான் அஜித் பவருங்கிறது. கிட்ட போகாட்டியுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பின்ன போட்டீங்க இல்லையா? போட்டீங்க போட்டியா இல்லை? அப்படி கொஞ்சம் தூக்கிட்டு போயிருச்சா? நானே பின்னு பிச்சை எடுத்துட்டுக்கிறேன். பின்னு வாங்கணும்டா முதல்ல. பின்னுக்குது அது வாங்கிட்டாங்க. அது எங்கே என்ன தெரிய முடியும்? எல்லாமே தெரியுது. பேனர் எங்கே இருக்குதுன்னு எல்லாம் தெரியுது. ஆனால் அது மட்டும் தெரியும். அது தெரிஞ்சால் நீங்கள் வேலையை விட்டுற மாட்டீங்க. சுற்றி பார்ப்பீங்க. பில்லு இல்லைன்னா உடனே கொடுக்குறோம் ஓடி போய் எடுத்து வந்துடுவீங்க. இப்போ ஒரு பின் எடுத்து தொலை எடுக்கிறீங்கப்பா. ரொம்ப காலமாக இந்த பின்னு இருக்குதுப்பா. ஓகே நம்பா, இன்னைக்கு தான் ஃபீல்டுக்கு போகுது இந்த வண்டி. மாப்பிள்ளைக்கு செட்டு இல்லையே தான் வருத்தமா. அது ஒரு நாள் பண்ணுறோம். அது பகலில் தானே பண்ணி ஆகணும். ஒயரிங் பண்ணிட்டா போதும். லைட் வச்சிட்டா போதும். கலர் லைட்டு சாப்பிட்டாச்சு. இன்னமே போயிட்டு வேலையை பார்க்க வச்சுருவாங்க. ஜேசிபி ஒரு ட்ராக்டர் போயிட்டு ஒரு 10 நடம் 1000 ரூபாய்க்கு கொட்டாமலை ஏற்றி ஓட்டலாம்ல. இது கெடுத்துட்டு போகிறதே அள்ளி போடுறீங்களா? இந்த வயல் மட்டத்துக்கா இல்லை கொஞ்சம் மேடம் இருக்கும்? ஒரு 1000 நடம் வருமா? வரும். இது உங்களுக்கு தாங்காடா. அன்னைக்கு வந்தது யாரு? நல்ல மண்ணை பூரா அழிச்சாங்க. சரி, இது கடைசியாக அடிமண். இது மேமண் இல்லை, அடிமண்.
போக சொல்லணும் ரிவேஸ் ரிவேஸ். அந்தாண்ட வயல் விட்டு அழிக்கலாமா? இல்லைண்ணா வந்துடும் ஒரு ஐட்டம் நேரம் ஒன்று கரெக்டாக நேரம் போயிட்டாங்க. முழங்கால் உயரத்துக்கு மேலே தூக்கக்கூடாதா? சாரை மாட்டிக்கிடுவோம். போ போ ரிவேஸ் போ. டேய் ரிவேஸ் போ. இப்படி வா. ஒரு பிரேக் அழுத்திக்க. அந்தாண்ட பிரேக் தூக்குனா ஒரு பிரேக் அழுத்து. தூக்காது. தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டி வெளியே போயிடும். ஆனால் தூக்குது அப்படின்னா லைட்டாக பிரேக்கு ஒரு பிரேக் அணைச்சி விட்டிங்கன்னா வண்டி எந்திரிக்காது. இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். இது யாராருக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ தெரில. ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் வேறு போட்டு தாங்குது. இது ஒரு வண்டி ஒரு 7 நட வந்துடும் போட்டு வேலை நேரம் ஒன்று வாங்க. இந்த புளி கொஞ்சம் நிறைய விட்டுருந்தாலும் வேலை முடிஞ்சிருக்கலாம். நேரமாக விட்டுட்டான். இவர் அள்ளி தான் போயிருச்சுருவாங்க. சரி சரி அப்போ வேண்டாம். தண்ணி மேலே கிடக்குதானா? வடிச்சு பாருங்க. கிணத்த ஃபஸ்ட்டு வடிங்க. வடிச்சுக்கிட்டு தண்ணி எந்த அளவுக்கு ஊறுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளாமல் எது பண்ணலாம்னு பண்ணிக்காங்க. ஒரு சேடை கட்டினீங்கன்னாவே சோழி தெரிஞ்சு போயிடும். சரி சரி அப்புறமேட்டு அதுக்குள்ளே பைப் சொருக்கிறீங்களா? அது டேரெக்டாக பைப் எடுத்தாந்தீங்கன்னாவே ஒரு லென்த்து போட்டு விட்டா வேலை முடிஞ்சு போயிடுது. இப்போ வேறு பைப் வேறு அதில் போகுமா? கோயிலுக்கு பைப் போகுமா? சரி ஆள் ஒன்று கூப்பிட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு மேலால் ஜேசிபியில் எடுத்துடலாம். அப்புறமேட்டு பைப்பு விட்டால் ஆள் போடணும். ஜேசிபிலாம் என்ன தான் பண்ணாலும் பைப்பில் போட்டுரும். ஆனால் ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்களே கடப்பாறை விட்டுறாங்க. கையில் பிடிச்சி விட்றவங்களே விட்டுறாங்க. இது மிஷினில் எங்கே போய் கிட்ட போகுது? மழை பெஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ண்ணா. தானா புழுதி அடிக்குது. சரி சரி ஆமாம்மா. இன்றைக்கெல்லாம் மண்ணும் வாங்க முடியல, கல்லும் வாங்க முடியல. எல்லாம் ஊருப்பட்ட ரேட்டு பாருங்க. நீங்கள் அல்றதுக்கு நல்ல மண்ணாது சொல்லி வச்ச மாதிரி இருக்குது. அடி மண் சூப்பர் மண். சரி சரி ஆடா அவருக்கு அள்ளி கொண்டு போகிறேன். நீங்கள் இடத்த காலி பண்ணிக்கான்னு அப்போ சொல்லியிருக்கிறீங்க. காலியே பண்ணிவிட்டாப்புல சாமி. அவ்வளோ மண் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ எல்லா வேலைக்குமே போதுமே. நான் என்னடா பண்ணுறீங்க? 3 சொந்த காட்டுக்காரனோட நிலமை அப்படி. என்ன நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு தெரியல. பார்ப்போம்.
அவுட்லேயே வருது அப்படிங்கிறாங்க சந்தோஷ். அதுதான் மகேந்திரா பைசன் பைக்கும் 4 பைக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு வண்டியில் நம்ம வண்டியில் இதில் தம் இல்லை. தம் இருந்தால் இன்னும் என்ன போடும் அதை நினச்சி பாருங்க. நான் மேலே ஏறிட்டா போதும், எங்கேயுமே நான் ஃபஸ்ட் கியரில் யூஸ் பண்ண மாட்டேன், செகண்ட் கியரில். அடுத்த நடையும் சந்தோஷ் டான்ஸ் ஆடுறானா அப்படியே கொட்டுறானான்னு போய் பார்ப்போம். அப்படியே கொட்டணும். அடக்கி எவ்வளோ பேசிக்கிறான்னு தெரியல. சந்தோஷமெல்லாம் கொட்டி வச்சுக்கிறான். இல்லை இதுக்குள்ளே எதுவும் கொட்டணும், போலையாக கொட்டி வேண்டாம். கம்ப வேறு இருக்குது, போய் பட்டுச்சுன்னா டிமி இருக்கும். ஏறி அங்கே ஜேசி மீட்டு போகணும். ரோடு பிடிச்சிட்டே வந்துட்டான் நான் மகாட்டி. ரொம்ப காஞ்சி போகவும் பறக்கும். நான் கொண்டாந்து போட்டேன்னா அவருக்கு மேலேயே கடிச்சு வந்துடுறான். நான் புதுசாக இடம் பிடிச்சி கடிச்சு வந்தா புண்ணி கூடி அவுத்துலேயே கொண்டாந்து கடிச்சு வந்துடுறான். வெறியற பாரு அவனை. நான் எவுத்தில் கொட்டுறேன்னா அவுத்துலேயே பார்த்து கொண்டு வந்துடுறான்.
போடு போடு ஐயா. இது மட்டம் மாளிட்டு வரணும் போடு. இது மட்டம் மாளிட்டு வரணும் போடு. நம்மனால அண்ணன் தம்பி பிரச்சனையில் இந்த கிணறு புலங்காதையாக இருந்தாங்க. இப்போ தான் புது மோட்ரு இறக்கி எல்லாம் ஒயரை கீப்பு கவுரு எல்லாம் போட்டு இழுத்து கட்டிக்கிறாங்க. அதனால் 3 அடி கிணத்துக்கரையிலேருந்து விட்டுட்டு அழுறாங்க. எதனால்னா இடிஞ்சு விழுந்துட்டா நீ எள்ளித்தாண்டா கரை உடஞ்சி போச்சுன்னு சொல்லிவிடான்னு சொல்லிட்டு 3 அடி விட்டுட்டு அழுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். புழுதி ப்ரோ, ஏகப்பட்ட புழுதி. உக்காரவே முடியல வண்டியில். அவ்வளோதான். இது மட்டும்தான் நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இது மட்டும்தானா? ஒரு வண்டிக்கு ஒரு 2-3 நட ப்ரோ. அதை அழுத்தா அதான் முடிஞ்சு ஓடிடலாம். அப்புறம் போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அழுவுது. கொஞ்சம் தூரம் போனால் கூட அந்த புழுதி அடங்க மாட்டேங்குது. அவ்வளோ புழுதியாக இருக்குது. சந்தோஷ் தக்கா பக்கம் லோடு போடுற அளவுக்கு வச்ச மாட்டேங்குது. சந்தோஷோட லோடிங் போட்டுக்கிறாங்கன்னா ஏன்னா பார்த்துக்கலாம். தான் போட முடியும், இல்லாததுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன ஒரு பிளான்னா, இப்போ 5 நடம் ஓட்டுக்கிறோமா, இப்போ இந்த கீழே நல்ல மண்ணாக ஒரு 5 நடம் அள்ளிக்கிட்டு இந்த குட்டை இடித்து அதில் கொட்டி போடுறதா ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல அடியில் நல்ல மண்ணாக இருக்குது, அதை அள்ளி கொண்டு போயிட்டு இந்த திட்டை கல்லை இடித்து இதிலே தள்ளிப்படலாம் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்துருக்குறாங்க. பார்ப்போம். நாட்டுக்கு ஏட்ராப்பா ஏட்ரா தெரில, நம்ம தெரில. ஐ பஸ்ஸில் போ. வண்டி நல்லா தானே போகுது. இதை டோக்கிங் பண்ணிவிட்டு இந்த மண்ணை அள்ளுவாங்க, எதை அள்ளுவான்னு தெரியல. அள்ளுவாங்க யா. கேளு அதிகப்படுங்க.
மண்ணாக இருக்கிறதுனால இதை வந்து அந்த கொட்டானில் சேர்த்த வேண்டாமா, தனியாக கொட்டுறதா 8 நடை. 70 ரூபா கொட்டுறது எல்லா இடத்துலையும் கொட்டி நச்சுட்டு மூளையாவா அங்கே கொட்டலாமா, அந்த சோட்டையில் கொட்டலாமா, அந்த மூளையில் கொட்டிக்கலாமா? மண்ணுதான். மூளையில் போட்டுருந்தான் மண்ணாக இருந்ததுனால. சரி போவாது. ஒரு 8 நடை இந்த இடத்துல மண்ணை வந்து நடை கொடுத்துருப்பான். மண்ணெல்லாம் இங்கே கொட்டி போடுறான். ஏங்கண்ணா ஜாலி இங்கே தவிட்டுக்கு போவீங்க? சரி, அந்த பக்கம் போகிற ஆளுக்கு இந்த பக்கம் என்ன வேலை? சரி, ஒரு அட்லீஸ்டாக போட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் போனால் தேர் கிடைக்கும். பிள்ளை கூட ஜோடிலடா, பிள்ளை கூட ஜோடிலடா. என்ன மாதிரி தேட்டர் சேர்க்கிறாரு. சந்தோஷுக்கு தான் பொண்ணு வேணுமா, நம்ம என்ன பண்ணுறது? ரெடி பண்ணிவிட்டானா? எங்கே ரெடி பண்ணுறான், அப்புறம் பிடிங்கிட்டு போயிடுது. இல்லை இப்போ முந்தான ஒரு தேட்டர் வச்சுருந்தானே. சரி, மூஞ்ச காட்ட மாட்டேங்கிறான். இவனுக்கும் துடிக்குது இல்லை, நியூஸ் துடிக்குது இல்லைண்ணா. அது மூஞ்ச காட்ட மாட்டேங்கிறானே. மூஞ்ச காட்டாத தேட்டர் செய்கிறானே. ஆமாம், மூஞ்ச காட்டினா நீங்களாம் கலாய்ச்சி விட மாட்டீங்க. சந்தோஷம், நான் கொட்டின இடத்துல கொட்டு. வரப்பு மேலே போய் பக்கத்து காட்டுக்கு போயிட போகுது. நல்லா ஏற்றி கொட்டிக்கா கோயிலுக்குட்டியா. போட்டா காட்டினா கிளம்பு. பின்னாடி போ. ஆறுனா கிளவி கத்துற மாதிரி கத்துது. என்னத்த காது கேட்குது? ஓ, சிக்னல் நல்லா தாண்டா போகுது, நல்லா தாண்டா போகுது. இதை அந்த மண்ணை அள்ளிக்கிட்டுங்கன்னா அந்த திட்டை இடித்து உள்ளே தள்ளிப்படுறது. என்ன ஒரு பிளான் பார்த்தீங்களா? நல்ல மண் அள்ளி கொட்டிவிட்டு இந்த மண் அடிப்பாட நமக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். தண்ணி எடுத்துறது வரணும்ல. கிணறுலாம் ஒரு பக்கம் நாங்கள் போய் என்ன பண்ணாலும் தெரியல. இல்லையே, மோட்டரெல்லாம் பொதுவில் தான் இறக்கி இருக்குதுன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. அப்படியா? உதானத்தை மோட்டர் இறக்கிருக்கிறோம் அப்படின்னாரு. சரி சரி, கிணத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்கண்ணா யாரும். அப்படித்தான் சொன்னாங்க. பிளான் மாறி கிணத்தை விட்டுற இதெல்லாம் தேவையில்லாத. இந்த மண் எப்படி தெரியுமா பிடிக்கும்? தண்ணி விட்டு அடிச்சு விட்டா சுத்தமான பால் முறமனா. அது என்ன பண்ணாலும் அடுத்தறிக்கு ஆகாது. அட்டத்தாரைக்கு மாடு போட்டுட்டு மிதிக்கிறதுக்கு ஆகாது. இறுகி போச்சுன்னா ரிலீஸ் ஆகாது. போதன்னு ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஓடுறதுல நல்ல நுனிங்கி பிடிச்சிக்கும். கட்டுத்தாரிக்கு அப்படின்னா இந்த பெங்கச்சாஞ்செல்லி வரும். எங்கச்சாஞ்செல்லியா? அது ஒட்டினாங்க போயிரு அப்படியே தரத்தில் போய்
நடக்கே வெங்காயம் செட் ஆகாதானா நடக்கிறதுக்கு நம்ம கட்டுப்பாடு கட்டுதாரிக்கு ஆகும். நடக்கிறதுக்கு புழங்கிறதுக்கு இது மாதிரி மட்டும் தானே ஆகும். இதே பாருங்க அடியில் செட்டு வந்துருச்சு. கார் ஓடும்போது என்ன பண்ணுவாங்க? இலையில் மட்டத்துக்கு தான் வருமா தெரியல. இதை கிணத்துனாலாம் எவ்வளோ விட்டுருக்குறான்னு தெரியல. பொது நிலம் கிணத்துக்கு இப்போ நிலம் போட்டிருப்பாங்கள்ல, பாருங்க 10 அடி மோட்டர் வேலை செய்கிற மாதிரி 10 அடி விட்டு தானே இன்னைக்கு கிணறு வேலை செய்வாங்க. உழுதின்னு அந்த மண் பிச்சு எடுக்குதுண்ணா. களிமண் கூட இப்படி பிச்சுக்காது, இந்த முறம் மண் மட்டும் பிச்சு எடுத்துப்படுது. லோடு போட்டு வண்டி ஐடியில் ஆயிடுச்சு. அஜித் கள்ளக்குடி சுத்துறான். மலை ஏற்றி கொட்டி வந்துக்கிறானா போட்டி பண்ணிட்டான். இதே கொட்டாமலை நாம் ஏற்றி எங்கள் ஊர் பெருமா கோயில். கொட்டானை ஒண்டை விட்டு கொட்டினீங்கன்னா கொட்டாமலே இறங்கணும் வச்சுக்காங்களேன். இழுத்து கொட்டினோம்னா வெளியே வந்துடும். ஹைட்ரோலிக் ஆயில் வேறு மாற்றாத ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுப்பா. பிரேக் அடிக்கலாம் தூக்கணும் வாட்டி முன்னாடி தள்ளிட்டு வந்துடும். அதனால் பிரேக் அடிச்சோம்னா தான் அதே இடத்துல மண்ணை கொட்ட முடியும். கொட்டிட்டு வரங்காட்டி சந்தோஷம் பாருங்களேன், லோடே வாங்கிட்டு வந்துட்டான். தூக்குதா தூக்குவான். அதுக்கு 199 நாங்கள் பாருங்கப்பா. அவ்வளோதான். 101 இருந்தது. அவருக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கு 50-55 இருக்கும். அவருக்கு 55னா எங்கள் அப்பனுக்கு 80 பக்கமாக இருக்கும். 100. அப்போல்லாம் 16 வயசுல என்ன தான் கல்யாணம் பண்ணாங்க. அவ்வளோதாங்க வயசான கட்ட அவ்வளோதான். நம்ம ஏரியாவில் இங்கே இல்லை. இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்குதா? எங்கள் ஏரியாவில் அதிகம். எங்கள் ஏரியா ஒன்று தான் ப்ராப்ளம் இல்லை. எங்கள் ஏரியாவில் 94 தான் இருக்குது. சதம் போடுறதுக்கு 6 வருஷம் ஆகணுமா? அதான் 100 வயசுல பாட்டிக்கலாம். அன்றைக்கி 100 வயசு மேலே போனாங்க. ஓ, நான்ப்பா சின்ன பையன்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே தான் இருக்குது. அன்னை இது சாப்பாடு அப்படின்னா அவருக்கே 80 வயசு பக்கமாக இருக்கும். திருப்பதிக்கு 3 பேர் பார்த்துருக்குல்ல. கொள்ளு பேரனே பார்த்துருச்சு. சரி, எள்ளு பேரன் பேரை எடுத்துக்கிச்சுல்ல. அது பிள்ளைங்கள தான் அதிகம் எடுப்பாங்க. இது பசங்களே எடுத்துக்கிச்சுல்ல. பெரிய விஷயம் தானே. அங்கே 3ஆவதுடா. பறந்து
நம்ம இந்த தூரத்துக்கு எவ்வளோ வாடகை வாங்கலாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரப்பு ஏறி இறங்குறது தான் மேட்ரு. ஒரு 150 ரூபா வாங்கலாமா? உங்கள் மனதுக்கு என்னன்னு சொல்லுங்கள். 150 ரூபா வாங்கலாமா, 200 ரூபா வாங்கலாமா? போகணும், அதை வீட்டுக்கிட்ட போகணும். ஏறி ஏறி இறங்குறது தான் தலைவலி பிடிச்ச வேலையாது. கணக்குக்கு இந்த 3வது நடை சந்தோஷத்து முடிச்சோன்னா தான் 3வது நடை. 10 நடை கொட்டணுமா? ரெண்டு நடை வந்தால் கணக்கில் நான் 2 நடை வரணும், சந்தோஷத்துக்கு 3 நடை வரணும். ஏன் சந்தோஷா ஏன் இறங்கிட்ட? உனக்கெல்லாம் புழுதி அடிக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. நீ தான் நம்ம வீடியோவுக்கு வரவே மாட்டேங்கிறியான், கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறாங்க வீடியோவில். இப்போ பாருங்க. இதான் வந்த நாடியே தூக்கிட்டு ஆட்டுறியாப்பா. என் வண்டியெல்லாம் தூக்க மாட்டேங்குது, ஒன்று மட்டும் தூக்கிட்டு ஆடுத. ஓஹோ, ஏன் தூக்கி தூக்கி சங்கி போச்சா? ஓட்டினா தீர்ந்துச்சு ப்ரோ. இஷ்டம் ஒரு வண்டிக்கு 2 போட்டு அது போட்டேன். நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். சந்தோஷம் இந்த நட
எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன். எடுத்துகிட்டு போடா ஓட்டி படுறா இப்படி இருக்குது அப்படின்னு. அவனுக்கு பைசன் பே நேரம் கொடுப்பாங்க ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு பைசன் பேர் ஓட்டுறது அவ்வளோ ஆசை. இது 3 இது இதுதான் 4. வண்டிக்கு ஒரு நடை ப்ரோ. அது ஒரு நடை, இது ஒரு நடை போட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஃபினிஷ். அப்புறமேட்டு இந்த திட்டை இடித்து மட்டமாக தள்ளி விட்டு வேலையை முடிச்சு போக வேண்டாம். ஜேசிபியும் வேறு சைடுக்கு போகுது, நாம்பளும் வேறு சைடுக்கு போக வேண்டியதான். ஆடி ஆடி வராமல் பாருங்களேன். உன் வண்டி வந்துருச்சு. சந்தோஷ் இருறா, முன்னாடி ஒரு பைட் போட்டோம். போன் இறக்குறான். நாம் இன்னும் ஒரு நடை பிடிச்சி போனால் வேலை முடிஞ்சுது. போகலாம். பைசன் போய் அனத்தமே இல்லாத போகுது. இது கொஞ்சம் லைட்டாக அனத்தி போகுது பார்த்தீங்களா? இதுதான் வித்தியாசம். ஓகே நண்பா, கடைசி நண்பா இதை நான் ஒன்றையும் கொட்டிட்டா அவ்வளோதான். இது நிறவரத்தை வேலை நிறைய விட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். வேலை முடிஞ்சுது. சந்தோஷம் வராமல் பாரு. ட்ருக்கு சந்தோஷ் பாருங்க, ட்ருக்குன்னுட்டு வரான். போகலாமா? இழுக்குமா இழுக்காதான்னு பார்க்குறேன். இது 9வது நடை. நல்லா 10 நடை மண்ணு கொட்டிட்டான். இது மாதிரி மண்ணு நீங்கள் என்ன ரேட்டு தெரியுமா? கிட்டத்தட்ட 20,000 ரூபா மண்ணு போகுது. இதுதான் மண்ணு ரேட்டு தான் பவுன். தங்கம் தான் எதுக்கு நிற்கிறதா தெரியல. கல்யாணம் பண்ணாதீங்களா? எப்படி தான் கல்யாணம் பண்ணாங்களோ தெரியல. போகும் இவங்க ரேட்டுக்கு வந்து ஒரு 5 பவுன் போடுறதுனாவே இன்றைக்கெலாம் ஏகப்பட்ட கஷ்டமாக இருக்குறோம். எனக்கு கல்யாணம் ஆகும்போது 2019 வெறும் பவுன் 22,000. அந்த காசு கொடுத்து எடுக்க முடியல. இன்றைக்கி பவுன் ₹1,00,000 தாண்டி போயிருக்கான். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சுது. நேரத்திட்ட நேரம் ஒரு சமயம் பார்த்து கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. ஓகேப்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. கடைசி நடை சந்தோஷத்துமே கொண்டு வந்துட்டானா வேலை முடிஞ்சு போச்சு. போயிடும் போ.